गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्री हरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मारामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्री हरये நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம்
சிசிர ருத்து, கும்பமாசம், மாசி மாதம். நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இங்கே ஈஸ்ட் கோஸ்ட்டில் நாளைக்கு மீன சங்கிரமணம். நாளையிலேருந்து தான் பங்குனி மாதம் ஆரம்பம். இந்த மாசி பங்குனி இந்த ரெண்டும் சேர்ற சமயம் இருக்கே, அந்த சங்கிரமணம் இருக்கே, அந்த சமயத்தில் காரடையான் நோன்புன்னு சுமங்கலிகள் எல்லாம் பர்த்தா க்ஷேமமாக இருக்கணும், தங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நோன்புங்கிறதான ஒரு பண்டிகையை கொண்டாடுவாள். அது நாளைக்கு. இன்றைய தினம் மாசி மாதம் சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட ரொம்ப புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 9வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இது பரியந்தம் 8 தசகங்கள் பூர்த்தி ஆகிடுது. இந்த 9வது தசகத்தில் பட்டதிரி மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் சொன்ன விஷயங்களை எடுத்து அழகாக சிருஷ்டியை, சர்க்கம்ங்கிறதான சிருஷ்டியை சொல்கிறாள். அதனால் இந்த தசகத்துக்கு டைட்டில் ஜகத் சிருஷ்டி பிரகார வர்ணனம் அப்படின்னு இந்த தசகத்தினுடைய டைட்டில். அதை இன்னைக்கு பார்ப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே நவமம் தசகம் ஜகத் சிருஷ்டி பிரகார வர்ணனம். ஸ்திதஸ்ஸ கமலோத்பவः தவ ஹி நாபி பங்கேருஹே குதஸ்விதிதமம்புதௌ உதிதமித்யனாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனஹ சதுர்வதனதாமகாத் விகசதஷ்டதிருஷ்டியம்புஜாம். முதல்ல முன்னாடி பார்த்தோம், பெரிய தங்கமயமான ஒரு முட்டை. அந்த தங்கமயமான முட்டையிலேருந்து விராட் ஸ்வரூபத்தில் பகவான் தோன்றினார். எப்படி அதுலேருந்து ஒன்றொன்னா சிருஷ்டி பண்ணாள்னு பார்த்தோம். அந்த விராட் ஸ்வரூபனாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு அவருடைய நாபியிலேருந்து ஒரு தாமரப்பூ உண்டாச்சு, அதையும் பார்த்தோம். அந்த தாமரப்பூக்குள்ள சுவாமியே தன்னை பிரம்மாவாக படைச்சுட்டு பிரம்மா இருந்தாலாம். அதில் தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ரொம்ப பிரகாசமாக பகவானுடைய நாபியிலேருந்து வந்த கமலம் இருக்கே, நாபி கமலம். அதனால தான் பகவானுக்கு ஒரு நாம பத்மநாபன்னு பேர். அனந்த பத்மநாபன்னு திருவனந்தபுரத்தில் போய் பார்த்தா அந்த அனந்தபுரம்னு பேர். திருக்கிற பதத்தை முன்னாடி போடுவாள், திரு அனந்தபுரம். அங்கே அழகாக சயனமன் இருக்காள். ரொம்ப அதில் நாபியிலேருந்து, நாபி கமலத்துலேருந்து பிரம்மா உட்கார்ந்துருப்பார் அது மேலே. அது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். ஸ்திதஸ்ஸ கமலோத்பவா. கமலோத்பவான்னு பிரம்மாவுக்கு பேர். ஏன்னா தாமரப்பூக்குள்ள தோன்றினவர் அந்த பிரம்மா. அதனால அவருக்கு கமலபூன்னு பேர், பத்மபூன்னு பேர். இப்படி பல விதமான பேர் உண்டு பிரம்மாவுக்கு. கமலோத்பவான்னு அவருக்கு பேர். ஏன்னா தாமரப்பூக்குள்ள தோன்றினார் அந்த பிரம்மா. அவர் என்ன பண்ணாள்? ஸ்திதஸ்ஸ கமலோத்பவா தவஹி நாபி பங்கேருவே. உன்னுடைய நாபி தொப்புள், நாபினா தொப்புள், பகவானுடைய தொப்புள் இருக்கே, அதுலேருந்து பங்கேருவே ஸ்திதா, அங்கேருந்து ஒரு தாமரைப்பூ கிளம்பி உயரக்க போச்சு. பிரகாசமான அந்த தாமரை அதுக்குள்ள உட்கார்ந்துருந்தாராம். ஸ்திதா, ஸ்திதகான நின்றிருந்தார், உட்கார்ந்துருந்தார். யாரு? பிரம்மா. அவர் என்ன பண்ணாள்? குதஸ்விதிதம் அம்புதௌ உதிதமித்யனாலோகயன். இதம் அம்புதௌ, இந்த பெரிய பிரளய சமுத்திரம் இருக்கே, பிரளய ஜலம் இருக்கே. அம்புதினா சமுத்திரம், பிரளய ஜலம் இருக்கே, ஒரேடியா பிரளய ஜலம் இருக்கு. அதுக்குள்ள குதஸ்வித்து இதம், இது எங்கேருந்து வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தாள். உதித்தம், இது எங்கேருந்து உதித்தம், இந்த தாமரைப்பூ எங்கேருந்து கிளம்பிருக்குன்னு தெரியலையேன்னு யோசிச்சாள். இதி அனாலோகயன்னு. ஆலோகயன்னா அவரால் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு அர்த்தம். அனாலோகயன்னா அவருக்கு புரியலேன்னு அர்த்தம். புரியாம திரு திருன்னு முழிச்சாள்.
பிரம்மா, இது எங்கேருந்து வந்தது தெரியலையே. குதஸ்வித் இதம் அம்புதௌ உதிதமிதி அனாலோகயன்னு. இந்த தாமரப்பூ இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய ஜலம் இருக்கே, எங்க பார்த்தாலும் பிரளய சமுத்திர ஜலம் இருக்கே, அதுல இது எங்கேருந்து வந்தது? இந்த தாமரப்பூன்னு தெரியலையே. நாள் இந்த தாமரப்பூ எங்கேருந்து வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தால் தெரியல அவருக்கு. ததீக்ஷண குதூகலாத் பிரதிதிஷம் விவருத்தானனா. ஆனனா முகம்னு அர்த்தம். பிரதிதிஷம் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் எல்லா விதமான திசைகள்லையும் திருப்பி 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 பார்த்தாராம். எங்கேருந்து இந்த தாமரப்பூ வந்திருக்கு தெரியலையேன்னு பார்த்தாள். ததீக்ஷண குதூகலாத்து, இது எப்படியாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா ஒரு முயற்சி பண்ணி ஒவ்வொரு எல்லா திசையிலையும் பார்த்தாளாம் சுவாமி பிரம்மா. விவருத்தானனஹ, அப்படி 4 டைரக்ஷன்லையும் பார்த்தாள். அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னால் சதுர்வதனதாம் அகாத்து. அதனால அவருக்கு 4 முகங்கள், ஏன்னா 4 டைரக்ஷன்லையும் பார்த்தார், சைமல்டேனியஸா பார்க்கணும்னு தோணித்து. அதனால அவருக்கு 4 முகம் ஏற்பட்டது. அதனால்தான் சதுர்முக பிரம்மான்னு சொல்றது. சதுர்வதனதாம் அகாத்து விகசதஷ்ட திருஷ்டியம்புஜாம். அஷ்டம்னா 8, தாமரை இதழ்கள் மாதிரி 8 கண்கள் இருக்காம். அந்த 8 கண்களால அப்படி பார்த்தாளாம், 4 திசையும் பார்த்தாள் பிரம்மா. அது சொல்றாள் இந்த ஸ்லோகத்துல. ஸ்திதஸ்ஸ கமலோத்பவ தவஹினாபி பங்கேருஹே கூதஸ்விதிதமம்புதௌ உதிதமித்யனாலோகயன்னே ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனஹ சதுர்வதனதாம் அகாத் விகசதஷ்ட திருஷ்டியம்புஜாம். அடுத்த ஸ்லோகம். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் து நாலோகயன்னே கயேஷ கமலோதரே மஹதி நிஸ்ஸஹாயோஹ்யஹம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். இப்படி 4 டைரக்ஷன்லையும் பிரம்மா 4 தலையலாலையும் பார்த்தாள். இந்த தாமரைப்பூ எங்கேருந்து வந்ததுன்னு பார்ப்போம்னு பார்த்தாள். அப்புறம் அவருக்கு தோணித்து, மகா அர்ணவ விகூர்ணிதம், அந்த தாமரை இருக்கே, கமலம் இருக்கே, அது பிரளய சமுத்திரத்துல இருந்து கீழே இருந்து மேல உட்கார்ந்து இருக்கார் அவர். மேல இந்த தாமரைப்பூ நின்று இருக்கிறது ஒரேடியா ஆடுன்னு ஆடுறது. சுனாமியில இப்போ ஆடுறதுன்னு பார்த்தோமே, டிவியில பார்த்தோமே ஜப்பான்ல சுனாமின்னுட்டு, அப்படி பிரளய ஜலம் ஒரேடியா ஆடுறதாம். அந்த பிரளய ஜலத்து மேல இந்த தாமரைப்பூ இருக்கு, அது ஒரேடியா காத்துல ஆடுறதாம். மகா அர்ணவ விகூர்ணிதம், விகூர்ணிதம்னா ஆடுறதுன்னு அர்த்தம். மகார்ணவம் எப்பேற்பட்ட அர்ணவம்? பிரளய ஜலம், பிரளய சமுத்திரம் அதுல இருக்காம். அதுல வேற ஒன்னும் தெரியல, வேற ஒண்ணுமே இல்லைங்க. மகா அர்ணவ விகூர்ணிதம் கமலம் ஏவ, ஏவனா அது மாத்திரம் அர்த்தம். கமலமேவ தத் கேவலம், அந்த தாமரை பூவை தவிர வேற ஒன்னும் இல்லையாமங்க. விலோக்கிய, அதை ஒன்னத்தான் பார்த்தார் பிரம்மா. அதை பார்த்துவிட்டு அவருக்கு தோணித்தான், தது உபாஸ்ரயம் தவ தனும் து நாலோகயன்னு. தவ தனும், உன்னுடைய உடம்பு காணுமாம், உடம்புலேருந்து தானே இந்த தாமரைப்பூ வந்திருக்கு. தது உபாஸ்ரயம்னா, உபாஸ்ரயம்னா இந்த தாமரைப்பூ எங்கேருந்து வந்தது, அதுக்கு சப்போர்ட் எங்கேன்னு பார்த்தாள். எங்கேருந்தோ தானே அந்த தாமரைப்பூ வந்திருக்கணும். தது உபாஸ்ரயம், அது எங்கேருந்து வந்தது, அதனுடைய உபாஸ்ரயம் எங்கேருந்து வந்தது, உன்னுடைய உடம்பு, உன்னுடைய தொப்புள்லேருந்து வந்திருக்கு. தவ தனும் து நான் ஆலோகையன்னு. ஆனால் அவருக்கு தெரியலையாம், பிரம்மாவுக்கு உன்னுடைய சரீரம் தெரியல, உன்னுடைய தொப்புள் தெரியல, ஒன்றும் தெரியல. ஏன்னா உயர்க்க இருக்கார், அவர் பாட்டுக்கு தாமரைப்பூ மேல உட்காந்துருக்காரு பிரம்மா. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இன்னும் சிருஷ்டியில வேற ஒண்ணும் ஏற்படல, பிரம்மா மாத்திரம்தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் சுவாமி. அதனால அவருக்கு ஒண்ணுமே தெரியலையாம், தாமரைப்பூ எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. விலோக்கிய ததுபாஸ்ரயம் தவ தனும் துன் ஆலோகயன்னு. அப்போ யோசிச்சு பார்த்தாலாம்,
விசாரம் பண்ண ஆரம்பிச்சாள் நாள். கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோக்யஹம் நிஸ்ஸஹாயஹ ஹி அகம் கஹா. ஏஷ கமல உதரே நாள். கமலோதரேன்னா கமலத்தினுடைய நடுப்புற, இந்த தாமரப்பூ நடுப்புற நான் உட்கார்ந்துன்னு இருக்கேனே, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உட்கார்ந்துன்னு இருக்கேனே நான். கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோ ஹி அகம், என்ன தவிர நிஸ்ஸஹாயா, எனக்கு வேற அசிஸ்டன்ட் டெபுட்டி ஒன்றும் கிடையாது. நான் மாத்திரம் தனியாக தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உட்கார்ந்துன்னு இருக்கேன். எனக்கு வேற யாருமே இல்லையே இங்க. அதனால நான் யாருன்னு யோசிச்சு பார்த்தாலாம். அகம் கஹா, கஹா அகம் நாள். அதுதான் ரமண மகர்ஷி அடிக்கடி சொல்லுவார், ஆத்ம விசாரம் போய் பண்ணு. யாரான அவரை ஏதாவது கேள்வி கேட்டா இந்த கேள்வி எங்கேருந்து வருது, நான் யாருன்னு விசாரியும்பர். அது மாதிரி அகம் கஹான்னு பிரம்மா விசாரிக்க ஆரம்பிச்சாள். அதனாலேயே அவருக்கு பேர் கஹான்னு பேர். பிரம்மாவுக்கு ஒரு பேர் கஹான்னு பேர். ஏன்னாள் முதல்ல அவர் ஆத்ம விசாரம் பண்ணிட்டு அகம் கஹான்னு கேட்டாளாம். அதுதான் இந்த நம்பூதி சொல்றாள். கஹ ஏஷ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோஹி அகம், அகம் கஹான்னு விசாரிக்க ஆரம்பிச்சாள் பிரம்மா. இந்த தாமரைப்பூ நடுப்புற நான் மாத்திரம் உட்கார்ந்துருக்கேன், ஒரு அசிஸ்டன்ட் கிடையாது. என்னன்னு தெரியலையே நாள். குதஸ்வித் இதமம்புஜம் சமஜனி இதி சிந்தாம் அகாத்து. அவருக்கு விசாரிக்க ஆரம்பிச்சாலாம். என்ன விசாரிக்க ஆரம்பிச்சாள்? குதஸ்வித் நாள், எங்கேருந்து இந்த தாமரைப்பூ கிளம்பித்து. இதம் அம்புஜம் குதஸ்வித் சமஜனி, சமஜினா எங்கேருந்து இது சிருஷ்டியாச்சு, இந்த தாமரைப்பூனுடைய சோர்ஸ் எங்கேன்னு பார்க்கணும்னாள். இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான்னு. ஏன்னா பிரம்மா ரொம்ப இன்னோவேட்டிவ் பர்சன், இப்படி யோசிப்பார். அதனால யோசிக்க ஆரம்பிச்சாலாம். இதை அழகா இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். அப்படி பிரம்மாவனுடைய கன்ஃபியூஷன், அவர் தான் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாள், ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சாள். அகம் கஹானுட்டு. அதனால அவருக்கு பேரே கஹான்னு பேரு. இந்த தாமரைப்பூ எங்கேன்னு ஆலோசிக்க ஆரம்பிச்சாலாம். அவர் சிந்தாமகாத்து மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவதனும் து நாலோகயன்னே. கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோஹ்யஹம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். அடுத்த ஸ்லோகம். அமுஷ்ய ஹி சரோருஹः கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சயः சகலுநாள ரந்த்ராத்வனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூಢவான் பிரௌಢதீ த்வதீயம் அதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவானே. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சார். இந்த தாமரைப்பூ வரத்துக்கு காரணம் என்ன? இது சும்மா வந்திருக்காத, இது என்ன சொபுடு வித்தியா, சும்மா மாயாஜாலமா இது வரத்துக்கு? there has to be a source. இது எங்கேன்னு கண்டுபிடிப்போம்னு பார்த்தாள். அமுஷ்யஹி சரோருஹா கிமபி காரணம் சம்பவேத்து. கிமபி ஏதான ஒரு காரணம் இருக்கணும், இல்லாட்டா இந்த தாமரைப்பூ திடும்னு இந்த பிரளய ஜலத்துல தோணுவானே, அது எங்கேருந்து கண்டுபிடிப்போம்னால் இதி ஸ்ம கிருத நிச்சயா. அதாவது கெட்டிக்காரத்தனமா யோசிச்சாள். இப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழி உண்டு. இந்த தாமரைப்பூனுடைய தண்டுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு, அதை பார்த்தார் அவர், கண்ணால பார்த்தார். சகலுநாள ரந்திராத்வனா, நாளரந்திரம் தாமரைப்பூனுடைய தண்டுக்குள்ள, தாமரை தண்டை எடுத்து பார்த்தா தெரியும், அதுல பல ஓட்டை இருக்கும்னா என்ன, அது வழியா தான் தண்ணியை உறிஞ்சி, அப்படி தண்ணியை உறிஞ்சி கேபிலரி ஆக்ஷன்ல தண்ணி உறிஞ்சி உயரக்க தாமரைக்கு தண்ணி போகும். அந்த ஓட்டை வழியா என்ன பண்ணாள் பிரம்மா, இந்த ஓட்டை வழியா அடியில போய் பார்க்கறேன், நான் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கறேன்னு யோசிச்சு பார்த்தாள். ஸ்வயோக பல வித்யா, அவர் நல்ல யோகம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காள், நல்ல கெட்டிக்காரர். பட்டத்திரி சொல்றாரு, அவர் ரொம்ப கெட்டிக்காரர் பிரம்மா. பிரௌಢதீ, நல்ல கெட்டிக்காரர் நாள். பிரௌಢதீனாள், மூளை ரொம்ப தீக்ஷ்ணமான மூளை அவருக்கு நாள். பட்டத்திரி டைட்டில் கொடுத்துருக்கார் பிரம்மாவுக்கு. அவர் என்ன பண்ணார், அப்படியே சமவரூಢவானு, இப்படி கீழே
அந்த ஓட்ட வழியா கீழே போக ஆரம்பிச்சாலாம். சமவரூடவானே, கீழே போனாள். அவருடைய யோக பலத்தினால அந்த பெரிய தாமரைப்பூ வச்சக்க இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் ஆப் அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு. அது ஓட்ட வழியா கீழே போய் பார்ப்போம்னு போனாள். அப்போ அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு விடலாம் அப்படின்னு தோணித்தவருக்கு போனாள். போனால் ஆச்சரியமா அவருக்கு என்ன பார்த்தாள்னாள், பகவானுடைய உடம்பு கலைபரம்னா உடம்பு. அந்த பகவானுடைய உடம்பு எப்பேற்பட்ட கலைபரம் நாள், அதிமோகனம் கலைபரம் நாள். அப்படி எல்லாரையும் மயக்க செய்கிற ரொம்ப வெரி அட்ராக்டிவ் உடம்பு கீழே படுத்துட்டு இருக்காளாம் சுவாமி. துவதீயம் அதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவானு. ஆனா உன்னுடைய உடம்பு இருக்க அது முழுக்கவும் அவரால் பார்க்க முடியலையாம். ந திருஷ்டவானு நாள். அப்படி கீழே கீழே போனா தொப்புள் மாத்திரம்தான் வந்தார். ஆனா பகவான் பெரிய உடம்பு, 1000 பல்லாயிரக்கணக்கான மைல், சொல்ல முடியல பல்லாயிரக்கணக்குன்னு நான் சும்மா சொல்றேன். பெரிய புருஷன், விராட் புருஷன் சுவாமி அப்படி பள்ளி கொண்டிருக்காள். அதனால தான் அனந்த சயனம்னு சொல்றது. ஆனா அந்தமே கிடையாது. அதுலேருந்து ஒரு காலிலேருந்து தலை மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்க ஏதோ அங்கேருந்து ஒரு மாடலை கொண்டு வந்து வச்சிருக்கா திருவனந்தபுரத்தில். ஆனால் சுவாமி அனந்த சயனம், எண்ட்லெஸ் சயனம்னா என்ன அர்த்தம்? ஒரு காலிலேருந்து தலை மட்டும் எண்ட்லெஸ். ஏன்னா விஸ்வம் முழுக்க வியாபிச்சு படுத்துட்டு இருக்காள் சுவாமி. விஸ்வத்தினுடைய முடிவு உண்டோ கிடையாது. அதனால அவருக்கு அனந்த சயனம்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த சுவாமியினோட உடம்பு எங்கேயான்னு தெரியுமா? தெரியலையாம். அவர் கீழே பிரம்மா வந்து பார்த்தால் தொப்புள் கிட்ட வந்தார். தொப்புள் ஓட்டதான் தெரிகிறது. ஆனால் சுவாமியினுடைய ரொம்ப அதிமோகனமான உடம்பு இருக்கே அது பூர்ணமாகவும் அவருக்கு தெரியலையாம், கண்ணுக்கு படலையாம். துவதீயம் அதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவானு ந திருஷ்டவானு. கண்ணுக்கு தெரியலையாம் பிரம்மாவுக்கு, ஆனால் தொப்புள் தெரிஞ்சதுன்னாள். அப்படி கீழே வந்து பார்த்தாலுங்கிற ஸ்லோகம் இது. அமுஷ்ய ஈசரோருஹ கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சயः சகலு நாளரந்திராத்வனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூடவான் பிரௌடதீஹி த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னால், ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கே ஆத்ம விசாரம் பண்ணி உயரக்கேந்து கீழே பல்லாயிரக்கணக்கான மைல் அந்த தாமரை தண்டு வழியாக யோக பலத்தினால வந்து பார்க்கணும் சுவாமியினுடைய தரிசனம்ட்டு வந்து பார்க்குறாரு. தொப்புள் தான் தெரிகிறது, சுவாமி தெரியலேன்னாக்க என்ன அர்த்தம்? நம்ம 5 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு குருவாயூரில் போய் பார்த்து சுவாமியை அப்படியே பிரத்யட்சமாக பார்த்துடலாம்னு நினைக்கிறோமே, அது நமக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த பரம்பரனுடைய திவ்ய சுரூபத்தை பார்க்க முடியுங்கிறதாக வியங்கியமாக எடுத்து சொல்றாள் பட்டத்திரி. இங்க வேற ஒண்ணும் இல்லை. அமுஷ்ய ஈசரோருஹ கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்ம கிருத நிச்சயः சகலு நாளரந்திராத்வனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூடவான் பிரௌடதீஹி த்வதீயமதிமோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். அடுத்த ஸ்லோகம். ததः சகல நாலிகா விவர மார்ககோ மார்கயன் பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிஷண்ண ஏகாக்ரதீ சமாதி பலமாததே பவதனுகிரஹைகாக்ரஹீ. பிரம்மாவுக்கு கீழே போனால் தொப்புள் மட்டும் வந்தால் ஒன்றும் தெரியல அவருக்கு. ஒரு தேகமும் தெரியல, ஒரு காரணமும் தெரியல. பார்த்தாள் அவர். சரி, ஏன்னா தாமரைப்பூவில் நிறையா ஓட்டை இருக்குது. பார்த்துருக்கலாம். தாமரைப்பூ தண்டை எடுத்து பார்த்தோம்னா வெட்டி பார்த்தாக்க அதில் ஒரு ஓட்டை இருக்காதுன்னு 7 ஓட்டையோ என்னமோ இருக்கும். நான் ஞாபகம் இல்லை எத்தனை ஓட்டைன்னுட்டு. நிறையா ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக போகணுன்னு பார்த்தால் அவர் ஒரு ஓட்டை வழியாக போயிருக்கார். அவருக்கு தோணித்து பாக்கி இருக்கிற ஓட்டை வழியாக ஒன்றொன்னா உள்ள நோக்கி போய் பார்ப்போம்னு பார்த்தார் அவர். தத சகல நாளிகா விவர மார்ககோ மார்கயன்னு எல்லா துவாரங்கள் வழியாகவும் போக ஆரம்பிச்சாராம்.
ஒவ்வொரு துவாரமாக போய் பார்ப்போன்ட்டு போகிறாராம். எத்தனை நாள் டிராவல் பண்ணார்னார். ஏன்னா அவர் இருக்கிற இந்த தாமரப்பூனுடைய நடுப்புற உட்கார்ந்துருந்தவர் கீழே போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னார். பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான். சதவத்சரம் நாள் தேவலோகத்து வருஷம், திவ்ய வருஷங்கள் 100 வருஷங்கள் நாள். 100ன்னா ஒரு சொல்லுக்காக சொல்றது, பல வருஷங்கள்னு அர்த்தம். பல வருஷங்கள் 100 வருஷங்கள் போனாராம். போய் இப்படி ட்ராவல் பண்ணி அந்த ஓட்ட வழியாக ஒரு வழியாக ஓட்ட போகிறது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஓட்ட வழியாக போகிறது, இப்படியே போய் பார்த்தார். ஏதானும் கிடைக்குமோ என்ன, எங்கேருந்து ஆரிஜின்னு பார்க்கலாமோன்ட்டு போய் பார்த்தாராம். பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் ந ஏவ சந்திருஷ்டவான். ஒன்றுமே தெரியல, அவருக்கு புரியல, ஒன்றும் கிடைக்கல, சோர்ஸ் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல அவரால். நிவத்திய கமலோதரே சுகனிஷண்ண ஏகாகிரதீ. உடனே என்ன பண்ணார் அவர், சரி இதை விட்டுவிட வேண்டியது, இப்படி யோசிச்சு காரியம் இல்லைன்ட்டு நிவத்தியனா திரும்பி வர்றதுன்னு அர்த்தம். இதுலேருந்து தான் இந்த பழஞ்சொல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அது மாதிரி இவர் பூ மனம் தான் கிடச்சிது. இவர் திருப்பி தாமரை பூவில் நுழைஞ்சு வெளியில் வந்ததில் அவர் உடம்பெல்லாம் தாமரைப்பூ வாசனை, ஆனால் ஒன்றும் இல்லை. அதனால் திரும்பி வந்து சேர்ந்தார். எங்கே, தாமரைப்பூனுடைய நடுப்புறையே உயரக்க வந்து உட்காந்துட்டார். நிவத்திய கமலோதரே சுகனிஷண்ண ஏகாகிரதீ. தீஹின்னா மூளைன்னு அர்த்தம், இன்டலெக்ட்னு அர்த்தம். ஏகாகிரதீஹி அவருடைய இன்டலெக்டருக்கே சிங்கிள் பாயிண்டட்லி ஃபோக்கஸ்ன்னு அர்த்தம் ஏகாகிரதீனா. அப்படியே சுகனிஷண்ண சுகமாக வந்து உட்கார்ந்துனாள். சோஃபாவில் உட்கார்ற மாதிரி ரொம்ப களைச்சி போய் வந்திருக்காரு. அப்படி தாமரைப்பூனுடைய நடுப்புற உட்கார்ந்துட்டாலாம். உட்கார்ந்துட்டு மனசை ஒருமுகப்படுத்தி ஏகாகிரதீஹி அவருடைய மூளையை ஒருமுகப்படுத்தி என்ன பண்ணாள்னால் சமாதி மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாள். சமாதி பலமாததே பவதனுகிரஹைகாகிரஹி. உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதா தபஸ் பண்ண ஆரம்பிச்சாள், சமாதி பண்ண ஆரம்பிச்சாள். அப்படியே மெடிடேட் பண்ணி சமாதியில் போய் அப்படியே கண்ணை மூடிந்து உட்காந்து விட்டாள் தாமரைப்பூ மேலே. இனிமேல் கீழே போய் பார்க்க வேண்டாம், ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அதனால பகவானுடைய அனுகிரகம் ஏற்படணும்னு பகவானை நோக்கி எண்ண ஆரம்பித்தாள். சமாதியில் இருக்க ஆரம்பித்தாள். சமாதி பலமாததே பவதனுகிரஹைகாகிரஹி. உன்னுடைய அனுகிரகம் ஒன்னே வேணுங்கிறதா தீர்மானமாக மனசை ஒருமுகப்படுத்தி அப்படியே தாமரைப்பூ நடுப்புற வந்து உட்கார்ந்துட்டால். கீழே மறுபடியும் போகலை அவர். தத சகல நாளிகா விவர மார்கோ மார்கயன்னு பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான். நிவத்திய கமலோதரே சுகனிஷண்ண ஏகாகிரதீ சமாதி பலமாததே பவதனுகிரஹைகாகிரஹி. அடுத்த ஸ்லோகத்தில் பிரம்மா என்ன பண்ணாள், ஷதேன பரிவத்சரைஹி திருடசமாதி பந்தோல்லசத் பிரபோத விஷதீக்ருதः சகலு பத்மினி சம்பவः அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்திருஷா வியசஷ்ட பரிதுஷ்டதீஹி புஜக போக பாகாஸ்ரயம். அப்படி ஒண்ணுமே காண முடியாமல் பரிபிரமிச்சிருந்த பிரம்மா என்ன பண்ணாள், ஷதேன பரிவத்சரை நூற்றுக்கணக்கான வருஷங்கள், 100 வருஷம் இல்லை, ஷதேன பரிவத்சரம் ரிப்பீட்டட் சைக்கிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், திவ்ய வருஷங்கள் 100 வருஷங்கள் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருந்தாராம். என்னன்னால் திருட சமாதி, ரொம்பவும் திருடமான புத்தியோடு கூட சமாதி, அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு கண்ணை மூடிண்டு மெடிடேட் பண்ணிட்டு அந்தர்முகமாக பகவானை பிரார்த்திச்சுன்னு இருக்கணும், அவரை காணணுங்கிறதான ஒரே நோக்கத்தோடு கூட பந்தோல்லசத்து பிரபோத விஷதீகிருதா. அப்படி சமாதியில் இருந்தபோது அவருக்கு என்ன ஆச்சுன்னாள், உல்லசத்துனாள். அப்படி இப்படி புஷ்பம் மொட்டா இருக்கிற புஷ்பம் விகசிக்குமோ அப்படி அவருடைய மனசு உள்ள இன்டலெக்ட் இருக்கே அதில்
பிரபோத நாள் ஞானம் ஆச்சாம், நல்ல ஞானம் தெரிய ஆரம்பிச்சது, ஞானம் உண்டாச்சு அவருக்கு. பிரபோத விஷதீகிருதா, ஞானம் ஏற்பட்டது அவருக்கு. சகடு பத்மினி சம்பவா, பத்மினி சம்பவா, தாமரப்பூல உண்டானவரான அந்த பிரம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னாள், உடனே அந்த தபஸ்சரியினால திவ்யமான ஞானம் ஏற்பட்டுதான். அப்போ என்ன ஆச்சுன்னாள், அதிருஷ்டச்சரம் அத்புதம், அதிருஷ்டச்சரம், யாராலும் முன்பு பார்க்க முடியாதானே, பார்க்காதானே, ஒத்தராலையும் பார்த்திராத ஒரு அத்புதம், ஒரு ஒண்டர்ஃபுல், ஒரு அற்புதமான தவகி ரூபம், உன்னுடைய ரூபம் இருக்கே அது தெரிய ஆரம்பிச்சுதான். எப்படி தெரிய ஆரம்பிச்சதுனால், அவருடைய கண்ணால தெரியல, அந்தர்திருஷா, உள்ள இருக்கப்பட்ட கண், வெளியில இருக்கப்பட்ட கண்ணால பார்க்க முடியல அவரால், அந்தர்முகமாக பார்த்தாள், அந்தர்திருஷா நாள். ஏன்னா பகவானுடைய சுரூபம் அப்படி இருக்கப்பட்டதை பார்க்கறதுக்கு திவ்யமான ஒரு சக்ஷுஷு வேணும். அதனால்தான் அர்ஜுனனுக்கு சுவாமி திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னாள். உனக்கு இந்த கண்ணால நீ கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா எனக்கு என்ன தெரியாது, உனக்கு திவ்யமான ஒரு கண்ணாடி வேணும், ஒரு கண்ணு வேணும், அதை நான் தரேன் நாள். அப்படி இந்த பிரம்மாவுக்கு உள்முகமாக அந்தர்முகமாக அவர் தபஸு பலவிதமாக பல 100 ஆண்டுகள் தபஸ் பண்ண ஆரம்பித்த உடனே யாரும் பார்த்திராத அதிருஷ்டபூர்வம், முன்னாடி யாராலும் பார்க்கவே முடியாதானே, பார்த்து இல்லாதானே அற்புதமான தவகி ரூபம், உன்னுடைய ரூபம் இருக்கே அது தெரிய ஆரம்பிச்சது இருக்கு. எப்பேற்பட்ட ரூபம், வியச்சஷ்ட பரிதுஷ்ட தீஹி புஜக போக பாகாஸ்ரயம். பிரளய சமுத்திரத்தில் ஆதிசேஷ தல்பம், பெரிய ஒரு பாம்பு, அந்த பாம்பனுடைய மேலே படுத்துட்டு இருக்கப்பட்ட பெரிய அனந்த பத்மநாப சுவாமின்னு சொல்கிறோமே, அப்படி எங்கே காலு எங்கே தலையனே தெரியாது, அப்படி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் அப்படி நீளமாக படுத்துட்டு இருக்காள் சுவாமி. பல லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ், ஆயிரக்கணக்கான மைல்னு சொல்லக்கூடாது, ஒரு லைட் இயர்னா தெரியுமோ எத்தனை டிஸ்டன்ஸ்னுட்டு. ஃபார் த லைட் டு ட்ராவல் இன் 1 இயர், அது ஒரு லைட் இயர். அப்படி ஜில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ், அப்பேற்பட்ட அவ்வளவு விஷாலமாக சுவாமி படுத்துட்டு இருக்காளாம். அது அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுதாம். வியச்சஷ்ட பரிதுஷ்ட தீஹி புஜக போக பாகாஸ்ரயம், புஜக போக பாகாஸ்ரயம், அந்த பாம்பு தான் அது அது மேலே படுத்துட்டு இருக்காள். அப்பேற்பட்ட ரொம்ப அற்புதமான ரூபம் அவருடைய உள்கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது நாள். பட்டதிரி இப்படி தெரிய ஆரம்பிச்சுதாமே, ஹே குருவாயூரப்பா இது உண்மையான்னு சுவாமியை பார்த்து கேட்டாளாம். அப்பொழுது சுவாமி அதை ஆமோதிச்சாளுங்கிறதாக பெரியவாள்லாம் சொல்லுவா. ஷதேன பரிவத்சரை திருட சமாதி பந்தோல்லசத் பிரபோத விஷதீகிருதா சகலு பத்மினி சம்பவா அதிருஷ்டச்சரமத்புதம் தவஹி ரூபம் அந்தர்திருஷா வியச்சஷ்ட பரிதுஷ்ட தீஹி புஜக போக பாகாஸ்ரயம். பிரம்மாவுக்கு இப்படி தரிசனத்தை கொடுத்துருக்காள் சுவாமி. அந்த பிரம்மா தபஸ் பண்ணோன்னு ஞான கண்ணை கொடுத்து பார்க்க முடியா வச்சாலாம். அந்த வைபவத்தை பட்டதிரி வாய் கொள்ளாமல் இந்த 5வது ஸ்லோகத்தில் வர்ணித்தாள். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத 9ம் தசகம். ஜகத் சிருஷ்டி பிரகார வர்ணனம். ஸ்திதः स कमलोद्भवः तव हि नाभि पङ्केरुहे. स्थितः स कमलोद्भवः तव हि नाभि पङ्केरुहे. स्थितः स कमलोद्भवः तव हि नाभि पङ्केरुहे. कुतस्विदिदमम्बुधौ उदितमित्यनालोकयन्. कुतस्विदिदमम्बुधौ उदितमित्यनालोकयन्. कुतस्विदिदमम्बुधौ उदितमित्यनालोकयन्. तदीक्षणकुतूहलात् प्रतिदिशं विवृत्ताननः
తదీక్షణ కుతూహలాత్ ప్రతిదిశం వివృత్తాననః తదీక్షణ కుతూహలాత్ ప్రతిదిశం వివృత్తాననః చతుర్వదనతామగాత్ వికసదష్టదృష్ట్యంబుజాం చతుర్వదనతామగాత్ వికసదష్టదృష్ట్యంబుజాం చతుర్వదనతామగాత్ వికసదష్టదృష్ట్యంబుజాం మహార్ణవ విఘూర్ణితం కమలమేవ తత్కేవలం మహార్ణవ విఘూర్ణితం కమలమేవ తత్కేవలం మహార్ణవ విఘూర్ణితం కమలమేవ తత్కేవలం విలోక్య తదుపాశ్రయం తవ తనుం తు నాలోకయన్ విలోక్య తదుపాశ్రయం తవ తనుం తు నాలోకయన్ విలోక్య తదుపాశ్రయం తవ తనుం తు నాలోకయన్ కయేష కమలోదరే మహతి నిస్సహాయో హ్యహం కయేష కమలోదరే మహతి నిస్సహాయో హ్యహం కయేష కమలోదరే మహతి నిస్సహాయో హ్యహం కుతస్విదిదమంబుజం సమజనీతి చింతామగాత్ కుతస్విదిదమంబుజం సమజనీతి చింతామగాత్ కుతస్విదిదమంబుజం సమజనీతి చింతామగాత్ అముష్యై సరోరుహః కిమపి కారణం సంభవేత్ అముష్యై సరోరుహః కిమపి కారణం సంభవేత్ అముష్యై సరోరుహః కిమపి కారణం సంభవేత్ ఇతి స్మ కృత నిశ్చయః సఖలు నాళరంధ్రాధ్వనా ఇతి స్మ కృత నిశ్చయః సఖలు నాళరంధ్రాధ్వనా ఇతి స్మ కృత నిశ్చయః సఖలు నాళరంధ్రాధ్వనా స్వయోగ బల విద్యయా సమవరూఢవాన్ ప్రౌఢధీః స్వయోగ బల విద్యయా సమవరూఢవాన్ ప్రౌఢధీః స్వయోగ బల విద్యయా సమవరూఢవాన్ ప్రౌఢధీః త్వదీయమతిమోహనం నతు కలేబరం దృష్టవాన్ త్వదీయమతిమోహనం నతు కలేబరం దృష్టవాన్ త్వదీయమతిమోహనం నతు కలేబరం దృష్టవాన్ తతః సకలనాళికా వివరమార్గగో మార్గయన్ తతః సకలనాళికా వివరమార్గగో మార్గయన్ తతః సకలనాళికా వివరమార్గగో మార్గయన్ ప్రయస్య శతవత్సరం కిమపి నైవ సందృష్టవాన్ ప్రయస్య శతవత్సరం కిమపి నైవ సందృష్టవాన్ ప్రయస్య శతవత్సరం కిమపి నైవ సందృష్టవాన్ నివృత్య కమలోదరే సుఖనిషణ్ణ ఏకాగ్రధీః నివృత్య కమలోదరే సుఖనిషణ్ణ ఏకాగ్రధీః నివృత్య కమలోదరే సుఖనిషణ్ణ ఏకాగ్రధీః సమాధి బలమాదధే భవదనుగ్రహైకాగ్రహీ సమాధి బలమాదధే భవదనుగ్రహైకాగ్రహీ సమాధి బలమాదధే భవదనుగ్రహైకాగ్రహీ శతేన పరివత్సరైః దృఢసమాధి బంధోల్లసత్
ஷதேன பரிவத்சரைஹ திருடசமாதி பந்தோல்லசத் ஷதேன பரிவத்சரைஹ திருடசமாதி பந்தோல்லசத் பிரபோத விஷதீக்ருதः சகலு பத்மினீ சம்பவः பிரபோத விஷதீக்ருதः சகலு பத்மினீ சம்பவः பிரபோத விஷதீக்ருதः சகலு பத்மினீ சம்பவः அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்திருஷா அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்திருஷா அதிருஷ்டச்சரமத்புதம் தவ ஹி ரூபமந்தர்திருஷா व्यचष्ट परितुष्टधीः भुजग भोग भागाश्रयम् व्यचष्ट परितुष्टधीः भुजग भोग भागाश्रयम् व्यचष्ट परितुष्टधीः भुजग भोग भागाश्रयम्. இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்டாள், ஏ குருவாயூரப்பா, நீ இந்த பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்து அவரை அந்தர்முகமாக பார்க்க செய்து அந்த ஞான கண்ணுனால உன்னுடைய திவ்யமான அனந்த சயன ரூபத்தை பார்த்தாராமேன்னு கேட்டாலாம். அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். போன ஸ்லோகத்தில் இப்படி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணினே நீ அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு ஸ்பெஷல் திருஷ்டியை கொடுத்து அவரால் உன்னை பார்க்க முடியாச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாள். இந்த ஸ்லோகத்தில் 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாள், அதே தரிசனத்தை எனக்கும் கொஞ்சம் கட்டாட்சிச்சு வெயி, என்னை அனுகிரகம் பண்ணுப்பா, அந்த தரிசனம் எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதாக விரும்பி கேட்குறாள் பட்டதிரி. இந்த 6வது ஸ்லோகத்தில் கிரீட முகுடோல்லசத்து கடகஹார கேயூரயுக்கு மணிஸ்புரிதமேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசுமப்ரபம் கலதலோல்லசத் கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். அந்த பிரம்மா கமலோத்பவன் தாமரப்பூ மேல உட்கார்ந்திருந்தவர் கீழே இறங்கி வந்து, நீ எங்கேருந்து தன் தாமரப்பூ கிடைச்சது, தான் எங்கேருந்து தோணும், அந்த ரூபத்தை பார்க்கணும், பகவானுடைய ரூபத்தை பார்க்கணும்னு வந்தபோது தெரியாமல் உன்னுடைய அனுகிரகத்தினால அவர் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி உன்னுடைய அனுகிரகத்தை பெற்று நீ அவருக்கு ஞானத்தை கொடுத்து ஞான கண்ணால உன்னை பார்க்க முடியாத ஒரு திவ்ய ரூபத்தை காண்பிச்சியே. அந்த ரூபத்தை இப்போ நான் வர்ணிக்க போறேன் நாள் பட்டதிரி. அவர் வர்ணிச்சா, ஆஹா என்ன அழகான ரூபம், அதே ரூபம் எனக்கும் நீ அனுகிரகம் பண்ணி தரிசனம் பண்ணி வைக்கணுங்கிறதாக பிரார்த்திக்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். கிரீட முகுட்டோல்லசத்து கடகஹார கேயூரயுக்கு மணிஸ்புரிதமேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசுமப்ரபம் கலதலோல்லசத் கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். ஏ குருவாயூரப்பா, கமல ஜன்மனே தரிசித்தம் துவத்வபு பாவையே நாள், நீ அவ்வளோ அழகான உன்னுடைய ரூபம் இருக்கே, பிரம்மாவுக்கு தரிசனம் பண்ணி வச்சியே, அந்த ரூபத்தை வர்ணிக்கிறேன் நாள். எப்பேற்பட்ட ரூபம் தெரியுமா? கிரீட முகுட்டோல்லசத்து, ரொம்ப பிரகாசமான ஒரு கிரீடத்தை தலையில போட்டுருக்கியே நீ. முகுட்ட உல்லசத்து, உன்னுடைய தலை இருக்கே அது இந்த கிரீடத்தினால ஜொலிக்கிறது நாள். கிரீட முகுட்டோல்லசத்து உல்லசத்து கடகஹார கேயூரயுக்கு, கடகம் கேயூரம் தோல் வளை கையில வளைகள் ஒட்டியானம் நெக்லஸ் இதெல்லாம் போட்டுருக்கியே. கடக ஹார கேயூரயுக்கு, கேயூரம் ஹாரம் கடகம், கையில போட்டுக்கிற வளை தோல்ல போட்டுக்கிற வளை கேயூரம், ஹாரம்
அழகான நெக்லஸு எல்லாம் போட்டுருக்கியே, எப்பேற்பட்ட ஆபரணங்களை போட்டுருக்க. மணி ஸ்புரிதமே கலம், இடுப்புல ஒரு பெல்ட் கட்டின்னு இருக்கே, ஒரு ஒட்டியானம் போட்டுருக்கே, மேகலைன்னு பேரு. அந்த பெல்ட் எப்பேற்பட்ட பெல்ட்? மணி ஸ்புரித வைடூரியம் முதலான வைரம் முதலான மணிகள், ரொம்ப திவ்யமான பிரகாசத்தை பொருந்திய மணிகள் பொருந்திய அந்த மேகலையை கட்டின்னு இருக்கே. மணி ஸ்புரித மேகலம் சுபரிவீத பீதாம்பரம், அப்பேற்பட்ட உயர்ந்த விலை உயர்ந்த மணிகளால ஜொலிக்கிற ஒரு பெல்ட் கட்டின்னு இருக்கே. எதை சுத்தி கட்டின்னு இருக்க? சுபரிவீத பீதாம்பரம், நல்ல அழகான வெண்பட்டு அந்த பீதாம்பரம். அந்த அம்பரம்னா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். பீதாம்பரம்னா என்ன? வெளிர் மஞ்சள் கலர், கிரீம் கலர்ல இருக்கப்பட்ட ஒரு வஸ்திரம், அதை கட்டின்னு இருக்கே நீ. அப்புறம் எப்படி இருக்கு உன்னோட உடம்பு? கலாய குசும பிரபம், கலாயம் காயாம்பூங்கிறதான ப்ளூ கலர்ல இருக்கப்பட்ட ஒரு புஷ்பம் இருக்குமே, அந்த புஷ்பத்தினுடைய பிரகாசம் மாதிரி ஜொலிக்கிறது உன்னுடைய உடம்பு. கலாய குசும பிரபம் கலதலோல்லசத் கௌஸ்துபம், உன்னுடைய கழுத்துல என்ன தெரியுமா போட்டுருக்கே? கௌஸ்துவ மணி இருக்கு. இந்த கௌஸ்துவ மணி உன்னுடைய கழுத்தை சுத்தி வரலிருந்து அதுக்கு அழக கொடுக்கிறது. கலதலோல்லசத்து கௌஸ்துபம், உல்லசத்து கௌஸ்துபம், பிரகாசமா ஜொலிக்கிறது இந்த ஸ்பெஷலா இருக்கப்பட்ட கௌஸ்துப மணி. வபு ததை பாவையே கமல ஜன்மனே தரிசிதம், இவ்வாறான உன்னுடைய ரூபத்தை நீ பிரம்மாவுக்கு காண்பிச்சியே, அதை நான் பாவையே, அதை மனசால நான் மறுபடியும் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வச்சுக்கிறேன், அதை நீ எனக்கு காட்டணும் நாள். உடனே சுவாமி அவருக்கு ஸ்பெஷலா காமிச்சாலாம் குருவாயூர்ல. கிரீட முகுடோல்லசது கடகஹார கேயூரயுக்கு மணி ஸ்புரித மேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலோல்லசத் கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவையே கமல ஜன்மனே தர்ஷிதம். பாகவதாள் எல்லாரும் என்ன பண்ணுவாள்? சமயம் கிடைக்கிறதெல்லாம் பகவானுடைய ரூபத்தை அப்படி மனசுல கொண்டு வந்து வச்சுப்பாள். அதான் பாகவதாளுடைய லட்சணம். பாகவதாளுக்கு எப்போதும் பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணே இருக்கணும். பகவானுடைய ரூபத்தை என்ன காரணம் கிடைச்சாலும் சரி, காரணம் கிடைக்காட்டாலும் சரி, எப்படி இருக்கிறதே அதை டிஸ்கிரைப் பண்ணி மனசில் கொண்டு கல்பன் பண்ணி வச்சுக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாள். அப்படி பட்டத்திரி பாகவதோத்தமர். அதனால அவர் சான்ஸ் கிடைச்சா விட மாட்டார். உடனே வர்ணிச்சுட்டாள் சுவாமியே. எப்பேற்பட்ட அழகான இந்த 6வது ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். இதில் பட்டத்திரி சுவாமியே தன்னை காப்பாற்ற சொல்கிறாள். அனந்த கல்யாண குணங்கள் பொருந்திய சுவாமி அவர். அவரை ஸ்தோத்திரம் பண்றாள் பட்டத்திரி. ஸ்ருதி பிரகர தரிசித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷி திருஷ்டியாதிருஷோ குருஷ்வ தியமாஷு மே புவன நிர்மிதௌ கர்மடாம் இதி த்ருகிண வர்ணித ஸ்வகுண பம்ஹிமா பாஹிமாம். ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டார் பட்டதிரி. நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஸ்வகுண பம்ஹிமா வர்ணிதா. இந்த பிரம்மா இருக்காரே, அவர் உன்னுடைய அனந்த கல்யாண குணங்களுடைய சமூகம். பம்ஹிமானா கூட்டம்னு அர்த்தம். அப்படி உன்னுடைய கல்யாண குணங்களுடைய கூட்டம் இருக்கே, 1 2 லட்சக்கணக்கான கல்யாண குணங்களை பொருந்தியவன் நீ. அதை வர்ணிச்சாளே. யார் வர்ணிச்சாள்? பிரம்மா வர்ணிச்சாள். என்னத்துக்காக வர்ணிச்சாள்? ஸ்ருதி பிரகர தரிசித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே. உன்னை பிரம்மா கூப்பிட்டாளே, நீ அவருக்கு உன்னுடைய திவ்யமான ரூபத்தை காமிச்சோடனே அவர் புலகாங்கிதனாயி உன்னை வர்ணிச்சு உன்னை நமஸ்காரம் பண்ணி என்ன தெரியுமா கேட்டாள்? உனக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடினாரே அவர். ஹரே ஜெய ஜெய பிரபோ. உனக்கு பல்லாண்டு பாடினாரே இந்த பிரம்மா. என்ன சொன்னார் அவர்? ஸ்ருதி பிரகர தரிசித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே. ஹே ஸ்ரீபதே, எப்பொழுதும் மகாலட்சுமியை ஹிருதயத்தில் வச்சுட்டே இருக்கப்பட்ட ஸ்ரீபதே, மகாலட்சுமியினுடைய நாயகன் மாதவன், அப்பேற்பட்ட நீ இருக்கியே,
உன்னை என்ன சொன்னார் அவர்? வேதங்களெல்லாம் உன்னுடைய குணங்களை எடுத்து காட்டுறது. உன்னை சரியா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னா வேதத்துக்கிட்ட போகணும். ஏன்னா வேதம் லைட்டை போட்டு காட்டுறது, பெரிய ஃப்ளட் லைட்டை போட்டு பகவானுடைய குணங்களெல்லாம் எடுத்து நமக்கு காட்டுறதான். அப்படி வேதத்தால புகழப்பட்டவன் நீ. ஸ்ருதி பிரகர தரிசித, வேதத்தினுடைய சகாயத்தினால உன்னை எல்லாராலையும் பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட வைபவங்களை பொருந்தியவன் நீ. ஜெய ஜெய பிரபோ ஹரே, பல்லாண்டு பல்லாண்டுப்பா உனக்கு. பதம் உபைஷி திஷ்டியா திருஷோஹோ, அந்த வேதத்தினுடைய அனுகிரகத்தினால உன்னை பார்க்க முடியறது, எல்லாராலையும் உன்னுடைய குணங்களை பார்க்க முடியறது. நீ என்ன தெரியுமா எனக்கு பண்ணணும்னு கேட்டாலாம் பிரம்மா. பிரம்மா போய் பகவான்கிட்ட போய் கேட்கறாளாம். என்ன கேட்டாள்? குருஷ்வ தியம் ஆசுமே. ஆசுன்னா சீக்கிரம் அர்த்தம். ஏ பகவானே, சீக்கிரம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னால என்ன பண்ணணும்? புவன நிர்மிதௌ கர்மடாம், எனக்கு புத்தி கொடுக்கணும். தியம்னா புத்தி. எப்பேற்பட்ட புத்தி கொடுக்கணும்? இந்த விஸ்வம் பூராவையும் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறதுக்குள்ளான ஒரு அறிவு ஞானம், அதுக்குள்ளான ஞானம் இருக்கே, அது எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மா கேட்டுட்டாளாம். ஏன்னா பிரம்மாவுக்கு எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரியல. அதனால பகவானை போய் விழுந்து கேட்டாள். இப்பேற்பட்ட பரம்பொருளான நீ, வேதங்களெல்லாம் உன்னை உத்கோஷிக்கிறது, உன்னுடைய ரூபத்தையும் உன்னுடைய வைபவத்தையும். அப்பேற்பட்ட ஹே பகவானே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு யார் கேட்டாள்? இது துருகிண வர்ணித்த, இவ்வாறாக பிரம்மதேவனால வர்ணிக்கப்பட்ட ஏ பரம்பொருளான ஹே குருவாயூரப்பா, ஸ்வகுணபம் ஹிமா பாகிமாம், உன்னுடைய அனந்த கல்யாண குணங்களுடைய கூட்டம் இருக்கே, அதை அப்படியே வர்ணிச்சாலே பிரம்மா. அப்பேற்பட்ட அனந்த கல்யாண குணங்கள் பொருந்திய ஹே குருவாயூரப்பா, நீ என்ன காப்பாத்தணும்னாள். பாகிமாம், எனக்கு காப்பாத்தணும். உன்னை தவிர வேற யாரும் நான் எனக்கு சரணாகதம் பண்றதுக்கு இல்லைன்னு அவர் காலில் போய் விழுந்தார் பட்டத்திரி. பேர்பட்ட ஒரு அழகான ஸ்லோகம் இது. ஸ்ருதி பிரகர தரிசித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷி திருஷ்டியா திருஷோஹோ குருஷ்வ தியமாஷு மே புவன நிர்மிதௌ கர்மடாம் இதி த்ருகிண வர்ணித ஸ்வகுணபம் ஹிமா பாஹிமாம். அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். லபஸ்வ புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம் கிருஹாணமதனுக்ரகம் குரு தபஸ்ய பூயோ விதே பவது அகில சாதனீ மயி ச பக்தி அத்யுத்கடா இத்யுதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். அழகான ஸ்லோகம் இது. லபஸ்வ புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம். பிரம்மாவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாள். பிரம்மா போய் கேட்டுண்டாள் சுவாமியை. போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும், இந்த லோகத்தெல்லாம் ரச்சனை பண்றதுக்கு. ரச்சனை பண்றதுன்னா சிருஷ்டி பண்றது. அதை ரச்சனை பண்றதுக்குள்ளான அனுகிரகத்தை எனக்கு தரணும். இந்த பகவானை போய் அவருடைய அனந்த குணகணங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சாள்னு போனதில் படிச்சு பார்த்தோம். சுவாமி போய் ஜெய ஜெயன்னு சொல்லி பல்லாண்டு பாடி நமஸ்காரம் பண்ணாள். பகவானுடைய அனுகிரகம் ஏற்படணும்னுட்டு பகவான் இந்த ஸ்லோகத்தில் உனக்கு நான் அனுகிரகம் பண்ணிவிட்டேன், இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஞானம் வேணுமோ அறிவு வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி அவரை மறுபடியும் நீ தபஸ் பண்ணணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள் சுவாமி. அதை இந்த ஸ்லோகத்தை சொல்றாள். லபஸ்வ புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம். புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம், இந்த 3 லோகங்களையும் படைப்பதற்கு வேண்டிய அறிவு தக்ஷதாம், அதை லபஸ்வ நீ எங்கிட்டேருந்து எடுத்துக்கோ, உனக்கு அனுகிரகம் பண்றேன் நாள். எப்படி பண்றேன்? அக்ஷதாம், குறைவில்லாமல் தரையின் நாள். அக்ஷதான்னா குறைவொன்றும் இல்லைன்னு அர்த்தம். குறையில்லாமல் இருக்கிறதுக்கு அக்ஷதான்னு பேர்.
அதான் சம்ஸ்கிருத பாஷையில் அக்ஷத்தைன்னா ரெண்டு அர்த்தம். இந்த அரிசி இருக்கே, அந்த அரிசியை வரணும்னா நெல்லை எடுத்து உரலில் போட்டு குத்துவா. அக்ஷதைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் ரெண்டு என்ன அர்த்தம்னா, க்ஷதானாக்க புரோக்கன், வெட்டுப்பட்டன்னு அர்த்தம். அதில் குறை இருந்ததுன்னா அது க்ஷதைன்னு பேர். அக்ஷதைன்னா என்ன, அதில் குறைபாடு இல்லாமல் இருக்கிறது, பூர்ணமாக இருக்கிறது. அப்படி நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு போட்டு குத்தணும். குத்தி எடுக்கிறத அதனுடைய பார்த்து சிலதெல்லாம் சில புரோக்கன் ஆகிடும், ரெண்டாக. அதெல்லாம் தான் உப்புமா பண்ணுறதுக்கு நொய்யாக வச்சுப்பாள். அப்படி பொறுக்கி பொறுக்கி எடுத்து பிரேக் ஆகாமல் இருக்கிற அரிசி இருக்கு இல்லையா, அதை மிஷினில் போட்டால் எல்லாம் அதெல்லாம் பிரேக் ஆகிடும். நம்ம பழைய காலத்தில் உலக்கையை வச்சுன்னு குத்துவாள், குத்தி குத்தி எடுக்கிறது. அப்படி எடுத்து அரிசியை பார்த்து பார்த்து பொறுக்கணும். பொறுக்கி எடுத்தால் முழுசாக இருக்கும், துளி கூட பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கே அப்பேற்பட்ட அந்த அரிசிக்கு அக்ஷதைன்னு பேர். அதனால அக்ஷதை கொண்டானா எல்லா அரிசியும் அக்ஷதை ஆயிடாது. அதனால தான் காஞ்சி காமகோடி பரமாச்சாரியால் எல்லாத்தையும் சொல்லுவாள், நீங்கள்லாம் எனக்கு மந்திராட்சத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த மந்திராட்சத்தை கொடுக்கறதுடைய தாற்பயமே என்னென்னா, என்னத்துக்காக அக்ஷதையை கொடுக்குறாள், அப்படி துளி கூட பிரேக் இல்லாத அரிசி இருக்கே, அது மூலமாக என்ன தெரியப்படுத்துகிறாள்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாக அது தாற்பயம். அதை கொடுக்கறதுக்காக வியங்கியமாக அப்படி அந்த குறைவு ஒன்றும் இல்லாத, பிரேக் இல்லாத ஒரு ரைஸ் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, ரைஸு, அதை கொடுக்கறது. அதுதான் தலையில் போடுறது அக்ஷதைன்னுட்டு, நீ குறையில்லாமல் இருக்கணும்ன்ட்டு. இப்போ குறை ஒன்றும் இல்லை, அப்படி பாட்டு கூட பாடியிருக்காள் எம்எஸ். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்ட்டு ஒரு பாட்டு கூட எல்லாருக்கும் கேட்டிருப்பேன். அப்படி குறைவில்லாமல் நான் தரேங்கிறாள் இந்த இடத்துல, அக்ஷதாம்ங்கிறாள். அக்ஷதாம்னா உனக்கு ஒரு குறையும் வைக்காம நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லப்பட்ட அழகான இந்த ஸ்லோகம் இது. லபஸ்வ புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம். உனக்கு குறை ஒன்றும் இல்லைப்பான்னு அனுகிரகம் பண்ணாள் பிரம்மாவுக்கு. சுவாமி, உனக்கு இந்த 3 லோகத்தையும் ரச்சனை பண்றதுக்குள்ளான ஞானம் அறிவு இருக்கே, அதை துளி கூட குறைவில்லாமல் உனக்கு அனுகிரகம் பண்றேன், அதை நீ பிடிச்சுக்கோனாள். மத அனுகிரகம் கிரகான, என்னுடைய அனுகிரகத்தை பிடிச்சுக்கோனாள். கிரகான மத அனுகிரகம். அதை எடுத்து நீ என்ன பண்ணணும், குரு தபஸ்ச பூயோ விதே. ஹே விதே, ஹே பிரம்மாவே, பூயகா, பூயகானா மறுபடியும் அர்த்தம், மறுபடியும் போய் நீ தபஸ் பண்ணணும்னாள். குரு தபஸ்ச பூயோ விதே. பவது அகில சாதனி மைஜ பக்தி அத்யுத்கடா. என் மேல உனக்கு அந்யாதிருஷ்யமான பக்தி ஏற்படட்டும். நிறைய மேலும் மேலும் உனக்கு என் மேல பக்தி ஏற்படணும். ஏற்பட்டு என்ன பண்ணணும், அந்த பக்தி எல்லாத்தையும் எல்லா சாதனத்தையும் அடைவதற்கு ஹேதுவா இருக்கும் நாள். பவது அகில சாதனி மை பக்தி. என் மேல பக்தி வச்சா அது எல்லா விதமான சாதனத்தையும் ஏற்பட கொடுக்கும் நாள், எல்லாத்தையும் அடைஞ்சிடுவேன் நாள். இதி உதீரிய கிரம் ஆததா முதித்த சேதசம் வேதசம். அப்போ மனசை சந்தோஷமாச்சாம். வேதசம், பிரம்மாவனுடைய மனசு இருக்கே, சேதஸ் இருக்கே, அது முதித்த சேதசம். அப்படியே ரொம்ப சந்தோஷமாயி இந்த வார்த்தைகளை பிரம்மா கிரகிச்சிருந்தாளாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். அப்படி பகவான் பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ண ஸ்லோகம் இது. லபஸ்வபுவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம் கிருஹாடமதனுகிரகம் குரு தபஸ்ச பூயோ விதே. பவது அகில சாதனி மை ச பக்தி அத்யுத்கடா இதி உதீத்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். பிரம்மா மனசு ரொம்ப சந்தோஷமாச்சாம். அப்படி பிரம்மா சந்தோஷமாக பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்ச ஸ்லோகம் இந்த 8வது ஸ்லோகம். லபஸ்வ புவனத்ரயீ ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம் கிருஹாண மதனுகிரகம் குரு தபஸ்ச பூயோ விதே. பவத்வகில சாதனீ மை ச பக்தி அத்யுத்கடா இதி
உதீத்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். அடுத்த ஸ்லோகத்துல பிரம்மா மறுபடியும் தாமரப்பூ மேலே ஏறி உட்கார்ந்துட்டாள். உட்கார்ந்துட்டு மறுபடியும் பகவான் ஆக்ஞப்படிக்கு தபஸ் பண்ணாலாம். அதை சொன்னால் இங்க சதம் கிருத தபாஸ்ததா சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வாதிகம் உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத்பல விஜృంభిதः பவனபாதசி பீதவான். பிரம்மா என்ன பண்ணாள்? சதம் கிருத தபாஸ்ததா சகலு திவ்ய சம்வத்சரான், தேவலோகத்து வருஷங்கள் 100 வருஷங்கள் பிரம்மா தபஸ் பண்ணாளாம். மறுபடியும் தபஸ் பண்ணாள் பகவானுடைய ஆக்ஞப்படிக்கு. அவ அப்பியச்ச தபோபலம், அப்படி தபஸ் பண்ணதுனால அவருக்கு தபோபலம் ஏற்பட்டது. அந்த தபோபலத்தினால என்ன ஆச்சுனால் மதிபலம் ச பூர்வாதிகம், பூர்வ அதிகம், பூர்வம்னா முன்னாடியே அவர் ரொம்ப பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி இப்படி பண்றதுங்கிறதான ஒரு அறிவை பெற்றிருந்தவர். இப்ப தபஸ் பண்ணதுனால அது அதை விட ஜாஸ்தி புத்தி தீக்ஷ்ணமாய் புத்தியினுடைய பலம் விருத்தியாச்சாம் பிரம்மாவுக்கு. மதிபலம் ச பூர்வாதிகம் அவாப்பிய நாள் தபஸ்னால இந்த தபோபலத்தினால பிரம்மாவனுடைய புத்தி பலம் ஜாஸ்தியாச்சினாள். உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா, அப்படி மேல பிரளய ஜலத்து மேல அந்த தாமரப்பூ மேல பிரம்மா உட்கார்ந்துருக்காள். அப்போ அந்த காத்து அடிச்சுது. காத்துனால கம்பித்தம்னால், கம்பித்தம்னா கம்பம்னா ஆடுறதுன்னு அர்த்தம். அதான் பூகம்பம்னா என்ன? பூமி ஆடுறதுன்னு அர்த்தம். அதான் இப்போ எர்த்குவேக் சொல்றோமே, அதுக்கு பூகம்பம்னு சொல்றது. கம்பம்னா ஆடுறது. அப்படி உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி, பயசின்னா தண்ணுல, அப்படி பிரளய ஜலத்துல தாமரப்பூ ஒரேடியா ஆட ஆரம்பிச்சது காத்துனால. வாயுனா கம்பிதம், காத்துனால ஆட ஆரம்பிச்சது. காத்தை ஞாபகம் வச்சுக்கிறாள். ஏன்னா குருவாயூர் க்ஷேத்திரத்துல தான் இருக்காரு, வாயுனுடைய க்ஷேத்திரம், அங்க இருக்காள் சுவாமி. இப்படி காத்துனால ஆட ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்ணான் நாள் பிரம்மா அந்த தீர்த்தத்தையும் அந்த வாயு காத்தையும் உள்ள இழுத்துனாலாம். காத்தை உள்ள இழுத்துன்னு தீர்த்தத்தை சாப்பிட்டாள். பவத் பல விஜృంభిதா பவன பாதசி பீதவான். பிரம்மா அந்த ஜலத்தையும் அந்த காத்தையும் உள்ள எடுத்துட்டாள், குடிச்சாள்னு சொன்னாள். குடிச்சு அனுகிரகத்தை பார்த்தாங்கன்னா பகவானுடைய அனுகிரகம் அது. அதை குடிச்சாலாம். அதை குடிச்ச அந்த புத்தியினுடைய பகவானுடைய அனுகிரகத்தால் தான் அடுத்த ஸ்லோகத்துல 3 லோகத்தையும் சிருஷ்டி பண்ணதை சொல்ல போறாள். சதம் கிருத தபாஸ்ததா சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வாதிகம் உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத்பல விஜృంభిதா பவனபாதசி பீதவான். அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். தவைவ கிருபயா புனः சரசிஜேன தேனைவ சஹ பிரகல்ப்ய புவனத்ரயீம் பிரவவ்ருதே பிரஜா நிர்மிதௌ ததாவித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர த்வமாஷு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. பட்டத்திரி கூட்டி சொன்னால், ஏ குருவாயூரப்பா, இவ்வாறாக நீ பிரம்மாவுக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு சிருஷ்டி பண்றதுக்குள்ளான புத்தியை கொடுத்தியே, உன்னுடைய கிருபையை நான் என்ன சொல்றது? தவைவ கிருபையா புனः, புனகானா மறுபடியும் உன்னுடைய கிருபையினால நீ அவருக்கு தரிசனத்தை கொடுத்த, நல்ல அறிவை கொடுத்த, சிருஷ்டி பண்றதுக்குள்ளான அறிவை கொடுத்த, இத்தனையும் கொடுத்து அவருக்கு சக்தியும் கொடுத்த. அதனால அந்த கிருபையினால என்ன ஆச்சு?
தவைவ கிருபையா புனः தவ கிருபையா உன்னுடைய கிருபையினால அந்த அந்த பிரம்மாவானவர் சரசிஜேன தேனைவ சஹா அப்படி தாமரை பூல உட்கார்ந்துருந்தபடியே, அதனால ஒன்றும் கீழே இறங்கி ஒன்றும் வேலை செய்யவே வேண்டாம்னே, அப்படி தாமரை பூல இருந்தபடியே என்ன பண்ணாள்? பிரகல்பிய புவனத்ரயீம் 3 லோகங்களையும் சிருஷ்டி பண்ணாள். பூலோகம், ஸ்வர்கலோகம், கீழே இருக்கப்பட்ட லோகம் ஆக 3 லோகங்களையும் சிருஷ்டி பண்ணாள். பிரவவிருத்தே பிரஜா நிர்மிதௌ அந்த லோகங்களை சிருஷ்டி பண்ணது மாத்திரமல்லாமல் அந்த லோகங்களில் இருக்கிறதுக்கு பாப்புலேஷன் பிரஜைகள் அவைகளையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முடிஞ்சுது அவரால். எப்படி முடிஞ்சுது? உட்கார்ந்தபடியே தாமரப்பூல இருந்தபடியே பண்ணிவிட்டாள். என்ன காரணம்னால் தவை இவ கிருப்பையா நாள் உன்னுடைய பரமானுகிரகம் பரம கிருப்பை இருந்தது. அப்பேற்பட்ட அந்த கிருப்பை இருக்கே அந்த கிருப்பையை எங்கிட்டையும் காட்டுனாள். ததா வித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர ஹே குருவாயூரப்பா துவம் ஆஷு பரிபாஹி மாம். துவம் ஆஷு, ஆஷுன்னா சீக்கிரம்னு அர்த்தம், ரொம்ப வெகு சீக்கிரமாக அர்த்தம். ஆஷு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. ஏ குருவாயூரப்பா உன்னுடைய கண்கள் இருக்கே கருணை பொருந்திய கண்கள், அது மூலமாக என்னை பார்வை கட்டாட்சிச்சு எனக்கும் நீ அனுகிரகம் பண்ணணும் நாள் பட்டத்திரி. அப்படி வசத்தியான இந்த 10வது ஸ்லோகம் இது. தவைவ கிருபையா புனः சரசிஜேன தேனைவ சஹா பிரகல்பிய புவனத்ரயீம் பிரவவிருத்தே பிரஜா நிர்மிதௌ ததா வித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர துவமாஷு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. குரு தயானாள். குருனா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம், ரொம்ப பாரம் பொருந்தியே குருன்னு அர்த்தம். குரு தயன்னு என்ன சாதாரண தயை இல்லை, ரொம்ப 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 பெரிய தயை பொருந்தியவன் நீ. அப்பேற்பட்ட கண்களை பொருந்தியவன் நீ. பெரிய ரொம்ப அபாரமான ஒரு தயை இருக்கு உங்ககிட்ட. அந்த தயை கண்களில் வச்சுட்டு இருக்கே அந்த கண்களால என்ன பார்க்கணும்னா குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. அப்பேற்பட்ட ரொம்ப பெரிய தயை வச்சுருக்கப்பட்ட கண்கள் இருக்கே அந்த கண்களால என்ன ஒரு பார்வை பார்க்கணும்னால் சுவாமி பார்த்தாராம். அந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கண்கள்னால அவரை பார்க்கறது, அவருடைய கண்கள்னால நம்மளை பார்ப்பற சுவாமி. அதான் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. இப்படி வசத்தியான இந்த ஸ்லோகத்தோட கூட இதை முடிச்சுட்டாள். ஜெகத் சிருஷ்டி, ஜெகத்துனாக்க இப்படி சுத்தி போயின்னு இருக்கிறதுன்னு அர்த்தம். சந்தியாவந்தனத்தில் ஒரு மந்திரம் சூர்யாத்மா ஜெகதா தஸ்துஷச்ச அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. சூரியன்தான் ஜெகதா தஸ்துஷச்ச ஆத்மா. தஸ்துஷான்னா அசையாமல் இருக்கிறது, ஜெகதகான்னா அசைஞ்சுண்டு இப்படி சுத்தின்னு இருக்கிறது. ரெண்டுக்குமே அவர் ஆத்மாவாக இருக்காராம் சூரியன் அப்படின்னு சந்தியாவந்தனத்தில் ஒரு மந்திரம் உண்டு. சராச்சரம்னா என்ன? சரம் அச்சரம் ரெண்டுக்கும் சுவாமி தான் பிரபு. சராச்சரம் எல்லாத்துக்கும் பிரபு அவர். அதே மாதிரி தஸ்து ஜெகத்து ரெண்டுக்கும் அவர் சூரியன் தான் அதிபதி. அதனால அந்த சூரியனை போய் தினம் வணங்குறோம். அப்படி பகவான் இருக்காரே, இந்த ஜெகத்து இருக்கே சுத்தி வரத இருக்கே, எவ்வளவு நட்சத்திர மண்டலங்களும் பூமியும் எல்லாம் அப்படி சுத்தின்றே இருக்கு. அதான் ஜெகத்துன்னு பேர், இந்த யூனிவர்ஸுக்கு பேர். அதனால தான் ஜெகத்துன்னு பேர். அதான் ஒரு க்ஷணம் நிற்கிறதோ சுத்தின்றே இருக்கு. அந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ண வர்ணனை இந்த தசகம். அதை பூர்த்தி பண்ணால் இந்த 10வது ஸ்லோகத்தில் தவைவ கிருபையா புனः சரசிஜேன தேனைவ சஹா பிரகல்பிய புவனத்ரயீம் பிரவவிருத்தே பிரஜா நிர்மிதௌ ததா வித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர துவமாஷு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி. ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே ஜகத் சிருஷ்டி பிரகார வர்ணனம் நாம நவமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகத்தையும் சேத்தாப்பில் ஒரு தடவை வாசிக்கிறேன்.
श्रीहरे नमः। अथ नवमं दशकं जगत्सृष्टिप्रकारवर्णनम्। स्थितः स कमलोद्भवः तव हि नाभिपङ्केरुहे कुतस्विदिदमम्बुधौ उदितमित्यनालोकयन् तदीक्षणकुतूहलात् प्रतिदिशं विवृत्ताननः चतुर्वदनतामगात् विकसदष्टदृष्ट्यम्बुजाम् मार्णवविघूर्णितम् कमलमेव तत्केवलम् विलोक्य तदुपाश्रयम् तव तनुं तु नालोकयन् कयेष कमलोदरे महति निस्सहायो ह्यहम् कुतस्विदिदमम्बुजम् समजनीति चिन्तामगात् अमुष्य हि सरोरुहः किमपि कारणं सम्भवेत् इति स्म कृतनिश्चयः स खलु नाळरन्ध्राध्वना स्वयोगबलविद्यया समवरूढवान् प्रौढधीः त्वदीयमतिमोहनम् न तु कलेबरं दृष्टवान् ततः सकलनालिका विवरमार्गगो मार्गयन् प्रयस्य शतवत्सरम् किमपि नैव सन्दृष्टवान् निवृत्य कमलोदरे सुखनिषण्ण एकाग्रधीः समाधिबलमादधे भवदनुग्रहैकाग्रही शतेन परिवत्सरैः दृढसमाधिबन्धोल्लसत् प्रबोधविशदीकृतः स खलु पद्मिनी सम्भवः अदृष्टचरमद्भुतम् तव हि रूपमन्तर्दृशा व्यचष्टपरितुष्टधीः भुजगभोगभागाश्रयम् किरीटमकुटोल्लसत् कटकहारकेयूरयुक् मणिस्फुरितमेखलम् सुपरिवीतपीताम्बरम् कलाय कुसुमप्रभम् गलतलोल्लसत्कौस्तुभम् वपुस्तदयि भावये कमलजन्मने दर्शितम् श्रुतिप्रकरदर्शित प्रचुरवैभव श्रीपते हरे जय जय प्रभो पदमुपैषि दृष्ट्या दृशोः कुरुष्व धियमाशु मे भुवननिर्मितौ कर्मठाम् इति द्रुहिणवर्णित स्वगुणबंहिमा पाहि माम् लभस्व भुवनत्रयी रचनदक्षतामक्षताम् गृहाण मदनुग्रहम् कुरु तपश्च भूयो विधे भवत्वखिल साधनी मयि च भक्तिरत्युत्कटा इत्युदीद्य गिरमादधा मुदितचेतसं वेधसम् शतं कृततपास्ततः स खलु दिव्यसंवत्सरान् अवाप्य च तपोबलम् मतिबलं च पूर्वाधिकम् उदीक्ष्य किल कम्पितम् पयसि पङ्कजं वायुना भवद्बलविजृम्भितः पवनपाथसी पीतवान् तवैव कृपया पुनः सरसिजेन तेनैव सह प्रकल्प्य भुवनत्रयीम् प्रववृते प्रजानिर्मितौ तथाविध कृपाभरो गुरुमरुत्पुराधीश्वर त्वमाशु परिपाहि माम् गुरुदयोक्षितैः ईक्षितैः
ओमिति श्रीमन्नारायणीये जगत्सृष्टिप्रकारवर्णनं नाम नवमं दशकं समाप्तं. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणाम् सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्द महानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्य सिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकी कान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरु स्वामिनः जय। आञ्जनेय स्वामिनः जय।